அல்லேலுயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த இடத்தில் இந்த ஜாய் குட் நியூஸ் மூலம் என்னை இந்த இடத்தில் பேச வைக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாய் குட் நியூஸ் மூலம் என்னை பேச வைத்த அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லி, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, பைத்தியமானவைகளை தமக்கென்று தெரிந்து கொண்ட தகப்பன். ஆம் பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த என்னையும் கர்த்தர் இந்த இடத்தில் உங்கள் முன் பேச வைத்திருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு மிகவும் முக்கியம். கிறிஸ்தவன் கிறிஸ்தவளாக வாழ்வதை விட நாம் அவருடைய சமூகத்தில் இயேசுவின் பிள்ளைகள் என்று, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று எந்த ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, எந்த ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் சொல்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் ரட்சிப்பில்லாமல் அவருக்குள் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகவும் பெரியது. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் நாம் பிரியமானவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை பெற வேண்டுமானால் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையை பற்றி தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாம் சிறிது நேரம் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தேன். பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே,
என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. பேதையை ஞானியாக்கிற என் தகப்பன் எங்கே ஏசப்பா. இந்த நேரத்திலும் தகப்பனே, இந்த ஜாய் குட் நியூஸ் மூலம் அப்பா உம்முடைய பிள்ளையை ஏசப்பா பேச ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி 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 தகப்பனே. எதற்கும் தகுதியில்லாத என்னை ஏசப்பா தகுதிப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் ஏசப்பா உம்முடைய வார்த்தையை பேச ஏசப்பா கொண்டு வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா நீங்க பேசுங்க ஏசப்பா. திக்குவாயும் அந்த நவுமான மோசையோடு பேசின தகப்பன், இந்த நேரத்தில் அப்பா உடைய பிள்ளையின் வாயோடு பேசுங்க ஏசப்பா. இந்த வார்த்தையை கேட்கிறப்பா எல்லா ஜனங்களும் ஏசப்பா ரட்சிப்புக்குள் கடந்து வரணும் ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா ஆத்தும ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை கண்டுகொள்ளவும், நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறியவும் ஏசப்பா கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு உணரத்தக்க கூடிய வல்லமையை ஒவ்வொருடைய இல்லத்திலே ஏசப்பா நீங்க ஊற்றுமடியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, எங்களை குறை குற்றங்கள் உண்டு ஏசப்பா, எல்லாவற்றையும் நீங்க ஏசப்பா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏற்ற நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலுயா அல்லேலுயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நான் சொன்னது போல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் முழுமையான ரட்சிப்பு இருக்கிறதா? இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்திற்குள் இயேசு இருக்கிறாரா? என் இருதயத்திற்குள் இயேசு வாழ்கிறார் என்று எந்த ஒரு பிள்ளை சொல்கிறதோ அந்த பிள்ளைக்குள் தான் ரட்சிப்பு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கிறிஸ்துடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதையும் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள தகுதிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிப்பு வரவில்லை என்றால் இந்த நாளில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் தகுதிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 1 அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் கிறிஸ்தவள் என்று அந்த போர்வைக்குள் வாழ்வதை விட நான் கிறிஸ்துவுக்குள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்புக்குள் வாழ்கிறேன் என்று சொல்வதுதான் பிரியமானவர்களே நமக்குள் ஒரு மேன்மை. கிறிஸ்துவுக்குள் நான் வாழ தகுதி பெற்றிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பை தரக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த நாளில நாம் பார்க்கிறோம், எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது நம்மளால் உண்டானதல்ல. இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது பாவியாக தான் பிறக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவத்திற்கு உட்பட்டு தான் இந்த உலகத்திற்குள் கடந்து வருகிறோம். ஆனால் அந்த பாவத்தில் இருந்து பெற வேண்டும் என்றுதான்
கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிருபையால் பிரியமானவர்களே நாம் மீட்பை பெறுகிறோம், இரட்சிப்பை பெறுகிறோம். கிருபை என்றால் என்ன என்று நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சந்தேகம் எழும்பலாம். பிரியமானவர்களே, கிருபை அவருடைய கருணை, அவருடைய தயவு. பிரியமானவர்களே, அந்த தயவையும் அந்த கருணையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ கரையிலிருந்தும் நாம் விடுதலை பெற முடியும். பிரியமானவர்களே, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த நாளில் நாம் எத்தனை பேர் அப்படிப்பட்ட விடுதலையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறோம்? இயேசுதான் உண்மையான இரட்சகர், அவர் மூலம்தான் இரட்சிப்பு என்று எத்தனை பேர் நாம் அறிந்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும், எல்லாருக்கும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யவான்களாக வாழ வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் எல்லாவற்றையும் பெற தகுதியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நாம் அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஒருவேளை பாரம்பரிய சபைகளுக்கு கடந்து போகிறவர்களாக கூட இருக்கலாம். அதற்கு கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து என் இருதயத்தில் வர வேண்டும், அவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவராலன்றி எனக்கு இரட்சிப்பு இல்லை என்று இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாராகவும் இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்காகவும் தான் அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் பாவ வாழ்க்கையில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையை களைந்து புது மனுஷனாக இந்த உலகத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு விடுதலையோடு வாழ வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் தகுதிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த இரட்சிப்பு நமக்குள் முக்கியம். அவருடைய கிருபை நமக்குள் வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கிருபை இல்லை என்றால் நாம் நிலை நிற்க முடியாது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா துர்சிந்தனையான குணங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒப்புக்கொடுக்கும் போது அவருடைய கிருபையை, அவருடைய தயவை, அந்த இரக்கத்தை அவர் ஊற்றுகிற தகப்பனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம் இது எப்படி நடக்கும் என்று. பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த பாரமான சிலுவை சுமந்து கடைசி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கின நேரத்திலும் இரு பக்கமும் இரு குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து தொங்க விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதில் ஒருவன் இயேசுவை தூசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொருவன் என்னை நினைத்து கொள்ளும், என் பாவங்களை மன்னியும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அந்த நேரத்திலும் அவர் பிரியமானவர்களே தன்னுடைய கிருபையை அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, கிருபை தேவ அன்பு ரிஷாலரலரபா. அந்த அன்பு இல்லை என்றால் நாம் இல்லை. பிரியமானவர்களே, அந்த அன்பை அந்த குற்றவாளி பெற்றுக்கொண்டான், அந்த அன்பை அந்த கள்ளன் பெற்றுக்கொண்டான். பாவமறியாத அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் காயங்கள் ஏற்று, பிரியமானவர்களே,
அவமானங்களை ஏற்று கல்வாரி சிலுவையில் தொங்கினார். தன் ஜீவனை விடுகிற நேரத்திலும் அந்த கள்வனை அவர் மன்னித்து அந்த நித்திய ஜீவனின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட நம்முடைய தகப்பன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? இந்த நேரத்திலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பு நமக்குள் வேண்டும் பிரியமானவர்களே. ரட்சிப்பு இல்லை என்றால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறதற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். அந்த தகுதியற்ற வாழ்க்கையிலிருந்து நம்மை தகுதிப்படுத்தி நம்மை கொண்டு வருகிறது தான் அந்த கிருபை பிரியமானவர்களே, அந்த தேவ அன்பு பிரியமானவர்களே. அந்த தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எதுக்கும் உதவாதவள், நான் தகுதியற்றவள், நான் பாவி என்று தினமும் சொல்வதை விட அதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெற வேண்டும்? தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்துகிற இயேசு என்னோடு வாழ்கிறார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை பிரியமானவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அது பலவீனத்தின் கட்டத்தில் இருக்கலாம், அல்லது உபத்திரவத்தின் கட்டத்தில் இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் தரித்திரத்தின் கட்டத்தில் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிரியமானவர்களே, அந்த கிருபையை, அந்த விடுதலையை, அந்த ரட்சிப்பை, அந்த தேவ அன்பை நாம் ருசித்து பிரியமானவர்களை அதை அனுபவிக்கும் போது தகப்பன் நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நானும் ஒரு பலவீனத்தின் மத்தியில்தான் அந்த ரட்சிப்பை கண்டுகொண்டேன் பிரியமானவர்களே. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று மோசையோடு சொன்ன தகப்பன் பிரியமானவர்களே, அவருடைய கண்களில் எனக்கும் கிருபை கிடைத்தது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட கிருபையில்தான் நான் பிரியமானவர்களே இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் பிரியமானவர்களே நிற்கிறேன். நான் பலவீனம் என்று சொல்லும்போது பிரியமானவர்களே, எனக்கு திருமணம் ஆகி 2, 3, 4 மாதங்கள் கழிந்த பிறகு என்னுடைய சரீரத்தில் ஒரு நெஞ்சு வலியாக ஒரு பலவீனம் வந்தது பிரியமானவர்களே. அந்த பலவீனத்தில் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். அப்பொழுது மருத்துவமனைக்கு என்னை கூட்டி அழைத்து கொண்டு போனார்கள். என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது. அப்போ நமக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெயர் பெற்ற மருத்துவமனைக்கு தான் என்னை அழைத்து சென்றார்கள். அங்கே என்னை பரிசோதித்த டாக்டர்கள் பிரியமானவர்களை 2, 3 நாட்கள் நாங்கள் கடந்து சென்றோம். ஆனால் என்னை பரிசோதித்து விட்டு எனக்கு ஆற்றில் ஒரு பலவீனம் இருப்பதாகவும், அந்த பலவீனத்தில் பிரியமானவர்களை இதில் ஆப்ரேஷன் செய்ய முடியாது. இதன் அவங்க அந்த டாக்டர் சொன்னது என்னன்னா, மரணம் ஒரு மனுஷனுக்கு எப்பவும் சம்பவிக்கும், அது ஒருவேளை பிரசவத்தில் கூட இருக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்றுதான் அவர்கள் என்னிடம் நேராகவே என்னிடமும் அம்மாவிடம் சொன்னார்கள். நான் முதலே பலவீனத்தில் இருந்தேன். இந்த வார்த்தையை கேட்டபோது இன்னும் பாதிக்கப்பட்டேன். வீட்டிற்கு கடந்து வந்தோம். எங்களுக்கு மருந்துகள் அதிகமாக தரவில்லை, ஒரு டானிக் மட்டும்தான் தந்தாங்க. வீட்டில் கடந்து வந்தபோது எங்கள் குடும்பத்தில் 6 பிள்ளைங்க. நான் வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் என் முழுமையான சாட்சியை சொல்லுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதில் மூத்த மகளாக தான் காணப்பட்டேன். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் 6 பேரில் எனக்கு மட்டும் ஜாதக புக் இருந்தது. நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், என்னுடைய ஜாதக புக்கை போய் ஜாதகம் பார்த்துட்டு வாங்க, நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு பிரியமானவர்களே நான் கேட்க அவங்கள விட்டேன். அதே போல் அவங்க கடந்து போனாங்க. அவங்க அந்த ஜாதகம் பார்க்குற ஆள் 3000 ரூபாய் கேட்டிருந்தாங்க. சில போராட்டங்கள் இருப்பதாகவும் அதிலிருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும், நீங்கள் அதனால 3000 ரூபாய் கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதே போல் மறுநாள் எங்கள் அம்மா 3000 ரூபாய் கொண்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் எனக்கு பிரியமானவர்களே அதிலிருந்து விடுதலை பெறவில்லை. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக பேர் காணப்படலாம் பிரியமானவர்களே. இனி நான் என்ன செய்வேன் என்று கிறிஸ்தவளாக இருந்தாலும் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு இடத்தை தேடி நாம் அநேக நேரத்தில் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம் இயேசு நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துதான் அநேக நேரத்தில் நாம் மறந்து இடுகிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நானும் காணப்பட்டேன். ஆனால் பிரியமானவர்களே, அதன் பிறகு என்னுடைய பலவீனம் அதிகமானது.
அந்த அதிகமான நிமித்தம் நாங்கள் ஒரு காற்று ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்க வேண்டும் என்று நாகர்கோயிலுக்கு கடந்து போனோம். போகிற வழியில்தான் ஒரு சகோதரி என்னிடம் பேசினார்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து, பிள்ளை, நீ இந்த பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, இயேசு கிறிஸ்துவிட்ட நீ ஒன்றை ஒப்புக்கொடு. நான் ஆர்சி பாரம்பரிய சபையில் இருந்தேன். அந்த அக்கா இந்த வெந்தய சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ இயேசு கிறிஸ்துவிட்ட ஒப்புக்கொடு. அவர் கல்வாரி சிலுவையில் எல்லா நோயும் சுமந்து தீர்த்துட்டாங்க. அப்படி எனக்கு அவங்க சொன்னது அந்த நேரத்தில் புரிய தன்மை இல்லாட்டாலும், நான் இந்த பஸ்ஸில் கடந்து போகும்போது நான் முன்ன ஒரு சீட்டில் உட்கார்ந்துருந்தேன். அப்போ அப்படியே அமைதியாக இருக்கும்போது என்னை 2 நெஞ்சு வீங்கி இருந்தது. ஏன்னா ப்ளவுஸ் கூட பூட்ட முடியாத அளவில் இந்த சைடம் அந்த சைடம் ஊக்கு வச்சு ஜாயின் பண்ணி தான் விட்டுருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் தான் நான் காணப்பட்டேன். அல்லேலுயா. அப்போ நான் ஏசப்பாட்ட இருதயத்தில் பேசினேன், ஏசப்பா, இந்த பலவீனம் எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையை என் கண்முன்ன நான் கொண்டு வந்த பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் அவங்க கைகளை விரித்த அந்த ஆணி, அதிலிருந்து வடிகிற இரத்தம் என்னுடைய பலவீனத்தை நீக்கும் என்று நான் விசுவாசித்தேன். அந்த முள்முடி சிரசிலிருந்து வடிகிற இரத்தம் என்னை கழுவும் என்று நான் விசுவாசித்தேன். ஏனென்றால் நம்ம குழந்தை பருவத்தில் இருந்து அநேக தவறுகள் செய்திருப்போம். வாழ்வே பிராயத்தில் அநேக தவறுகள் செய்திருப்போம். எல்லாவற்றையும் அவர் கழுவ வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி என்னை ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் மருத்துவரை பார்க்க சென்றபோது அந்த மருத்துவர் முதல்ல எக்கோ எடுத்தாங்க, இசிஜி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு எக்கோ எடுக்க எழுதி தந்தாங்க. மறுநாள் எக்கோ எடுத்துட்டு கடந்து போகும்போது அவங்க சொன்னாங்க, பலவீனம் இருக்கு, ஆனால் இந்த பலவீனம் எதுவும் ஒன்றும் செய்யாது, உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு நீ சொல் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அந்த இடத்துலேருந்து நான் சிரிச்சிட்டு மருந்து மாத்திரை தந்தாங்க. மருந்து மாத்திரைகளோடு கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, அதன் பிறகு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையான விடுதலை கிடைக்காவிட்டு எனக்கு ஒரு சமாதானம் அந்த நேரத்தில் வந்தது. என்னுடைய பலவீனம் கொஞ்சம் மாற்றப்பட்டதை உணர்ந்தேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டால் அவருடைய கிருபையை நமக்கு தர, அந்த கல்வாரி சிலுவையில் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் பிரியமானவர்களே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்மளே இருக்கிற எல்லா பாவ கரைகளையும் அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பலவீனத்திற்காக, என்னுடைய கஷ்டங்களுக்காக, பாடுகளுக்காக, உபத்திரவங்களுக்காக அவர் அந்த கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அந்த கல்வாரி சிலுவையில் கடைசி இரத்தம் வரை நமக்காக கொடுத்தார். எனக்காக இந்த நாளில் வாழ்கிறார் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தருகிற ரட்சிப்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவருடைய கண்களில் நாம் ஒவ்வொருவருக்கும் தயவு கிடைக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய கிருபை, அந்த இரக்கம் முழுமையாக நம்முடைய இறங்குவதை நாம் காண முடியும். அந்த காற்று பலவீனத்திலிருந்து முழுமையான ரட்சிப்பு அந்த நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் கர்த்தர் பிரியமானவர்களே, அவரை ருசிக்கக்கூடிய அந்த அவர் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், அந்த கிருபை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரியமானவர்களே, அந்த தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம்
8வது வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் வாசிக்கும் போது தெரியும். வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் வாழ்ந்த மனுஷனில் நோவாவை பற்றி நாம் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சமூகத்தில் உத்தமனும் நீதிமானுமாக காணப்பட்டார். கர்த்தரோடு சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், அவருடைய கிருபை நமக்கு கிடைத்து அந்த கிருபையை நாம் தக்க வைத்து அது தகுதி உள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் வாழும்போது, பிரியமானவர்களே, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவர் நம்மை பிரியமானவர்களே ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சாட்சியை தான் உங்களிடம் நான் பகிர்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளையும் இந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தின் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆம் பிரியமானவர்களே, யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய நாமம் இயேசு. அந்த இயேசுவை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வர வேண்டும். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். அநேக நேரத்தில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தில் அவருடைய பிள்ளையாக கர்த்தர் ஒன்றுமில்லாத என்னை தகுதிப்படுத்தி, பிரியமானவர்களே, தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தி வேத வார்த்தைகளை பேச வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, இன்னும் அநேக சாட்சிகளோடு உங்களை சந்திக்க கர்த்தர் இன்னும் கிருபை அளிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களை, செவிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறேன். இசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை இசப்பா த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலம் பேச நீர் கிருபை அளித்தீரே, எமக்கு நன்றி இசப்பா. அப்பா, இந்த தொலைக்காட்சியின் மூலம் யார் யாரெல்லாம் இதை காண்கிறார்களோ அவருடைய இருதயங்களில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டே இசப்பா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லியிருக்கிறபடி நீர் இலவசமாக கொடுத்த இந்த ஈவை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அப்பா உமக்கன்று எழும்பி பிரகாசிக்க பைத்தியமானவைகளை உமக்கன்று தெரிந்து கொண்ட தகப்பன் உம்முடைய பிள்ளைகளை நீங்க தெரிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன்.
அப்பா, இது எங்களால் உண்டானது அல்ல, இது உம்முடைய ஈவு ஏசப்பா. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையின் ஒரு சின்ன சாட்சியை நான் பகிர்ந்திருக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய மேன்மையை சொல்லவும், உம்முடைய சாட்சியை சொல்லவும் நீர் தரிசனத்தை தந்து தெரிந்து கொண்ட பாத்திரமாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன் ஏசப்பா. இதை பார்க்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் உம்மை அறியணும் டாடி, உம்மை அறியணும் டாடி. உம்மால் தான் ரட்சிப்பு. இந்த உலகத்தில் எல்லாம் மாயை என்பதை கண்டு கொள்ளக்கூடிய கிருபையை இந்த நேரத்தில் ஏசப்பா உம்முடைய ஜனங்கள் மேல் ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் டாடி. ரிஷாக்காலரபா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது டாடி. உம்முடைய கிருபைக்கு அளவில்லை ஏசப்பா. உம்முடைய அன்பு பெரிது டாடி. உம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த ஜனங்கள் காண ஏசப்பா, எந்த இருதயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் அதை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஏசப்பா. இயேசுவே, ஒரு அசைவு உண்டாகட்டும், அசைவு உண்டாகட்டும் டாடி. உலக இரட்சகர் நீங்க என்பதை இந்த ஜனங்கள் காணக்கூடிய கிருபையை நீங்க ஊற்றணும் டாடி, நீங்க ஊற்றணும் டாடி. மனுஷனுடைய இருமாப்புகள், பெருமைகள், அப்பா அகந்தைகள் அழிந்து போகணும் ஏசப்பா. பெருமை உள்ளவர்களுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறீங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்க கிருபை அளிக்கிற தேவன் என்பதை அப்பா எங்கள் தேசத்து ஜனங்கள் காண நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானத்தின் நதி, ஜீவ நதியாக, ஒரு ரட்சிப்பின் நதியாக உம்முடைய வல்லமை இயேசு வாழ்கிறார் என்பதை எங்க பிள்ளைகளுடைய கண்கள் காண அப்பா உடைய கிருபை நீங்க இயேசப்பா ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி இயேசப்பா. கிருபையும் சத்தியமும் உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை எங்கள் பிள்ளைகள் காணத்தக்க அப்பா சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. பிசாசின் போராட்டங்களாக இருந்தாலும், குடிவெறியின் ஆவியின் போராட்டங்களாக இருந்தாலும் ஏசப்பா, நோயின் அப்பா பிடியில் இருந்தாலும் எங்க பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை நீங்க அப்பா இந்த நேரத்தில் கட்டளை இடுகிறபடியால் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஏற்றோர் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.